ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் போர்டுல இருந்து அஃபீஷியலா ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி நம்ம வியூ பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கான அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டிமேஷனுக்குள்ள தான் வருவீங்க. இந்த வெப்சைட்ல தான் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, பாராமெடிக்கலுக்கு இல்ல வந்து நீங்க வந்து எம்பிபிஎஸ்க்கு பிடிஎஸ்க்கு அப்ளை பண்றதா இருந்தாலும் இந்த வெப்சைட் tnmedicalselection.netங்கிற வெப்சைட்ல தான் நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க. இதுல வந்து நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற இடத்துல நியூங்கிற டேப்ல வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகுது பாருங்க. ரேங்க் லிஸ்ட் வந்து யாருக்கெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் டி டி பாராமெடிக்கல் கோர்ஸ் வந்து 3 வருஷம் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாராமெடிக்கல் வந்து பாத்தீங்கன்னா 6 இயர் கோர்ஸுக்கு உண்டான ரேங்க் லிஸ்ட்டும் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் இந்த பிஎஸ்சி நர்சிங் இந்த மாதிரியான கோர்சஸ்க்குலாம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உண்டான ரேங்க் லிஸ்ட்டும் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன் 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ்க்கு பிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான தனியா ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டால 92.5% இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது எம்பிபிஎஸ்க்கும் பிடிஎஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்க்கு வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமா வந்து பாத்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதாவது காம்படிஷன் அப்படிங்கிறது பிஎஸ்சி நர்சிங் அந்த 19 பாராமெடிக்கல் கோர்ஸ்க்கு தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து எவ்வளவு வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு பேஜ்ல இருந்து 2235 பேஜ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு கிட்டத்தட்ட 67,000 அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆயிருக்குது. இந்த 67,000 அப்ளிகேஷன்ல நீங்க எத்தனாவது ரேங்கிங்ல இருக்கீங்க, உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு, உங்களோட ஜெனரல் ரேங்க் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கறத எப்படி வியூ பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறத சொல்றேன். நீங்க சிஸ்டத்துல பாக்குறீங்க அப்படின்னா கண்ட்ரோல் எஃப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேல சர்ச் பாக்ஸ் போகும். அந்த இடத்துல உங்களுடைய நேம் வந்து நீங்க என்டர் பண்ணுங்க. அப்படி உங்க நேம் வந்து என்ட்ரி பண்ணல அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இந்த இடத்துல நீங்க சர்ச் பண்ணி பார்த்தா கூட தெரியும் நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படிங்கறத உங்களால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியும். உங்களுடைய பேர் போட்டு இனிஷியலோட நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சுபிக்ஷா அப்படிங்கிற நம்ம போட்டிருக்கோம். உங்களுடைய இனிஷியல் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, எம்னா எம்னு சொல்லிட்டு உங்களோட இனிஷியலோட போடும்போது நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கீங்க இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ரேங்க் அப்படிங்கிற பர்சன்டேஜ் வந்து 394 ரேங்க்ல வந்து நீங்க இருக்கீங்க. உங்க அப்ளிகேஷன் நம்பர், உங்க நேம், உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல ஷோ ஆயிருக்கும். அதே மாதிரி டோட்டல் மார்க் நீங்க உங்களுடைய பிளஸ் டூல வந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறது இந்த இடத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியில நீங்க எத்தனாவது பொசிஷன்ல இருக்கீங்க அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன்ல நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஆன்லைன்ல வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பாராமெடிக்கல் வந்து டிகிரி கோர்ஸுக்கு நம்ம வியூ பண்ணோம். அதே மாதிரி நீங்க வந்து பாராமெடிக்கல் வந்து பாத்தீங்கன்னா டிஃபார்ம் வந்து இருக்கு பாத்தீங்களா, 3 இயர் கோர்ஸுக்கும் 6 இயர் கோர்ஸுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்பிபிஎஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷனுமே நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா லிங்க்ல வந்து ரேங்க் லிஸ்டா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரேங்க் லிஸ்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓவரால் அப்ளிகேஷன்ல எவ்வளவு அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி மேல வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்ல ரிலீஸ் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து சீட் வந்து கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்படி கிடையாது. நம்ம இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் நம்மளுக்கு வந்து டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை வெயிட் பண்ணிக்கோங்க. அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண உடனே நம்ம சேனல்ல வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், காலேஜ் எப்படி நம்ம வந்து சாய்ஸ் வந்து ஃபில் பண்றது, எப்படி பேமெண்ட் பண்றது, எப்படி காலேஜ்ல போய் ஜாயின் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நம்ம சேனல்ல கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வீடியோ ஷேர் பண்றேன். மறக்காம நம்ம சேனல் கூட நீங்க வந்து கனெக்ட்ல இருந்துக்கோங்க. நம்ம சேனல் சோசியல் மீடியா பேஜஸ்க்கு நான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நம்ம டெலிகிராம் குரூப்லயும் அட்மிஷன் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஒரு அப்டேட்னாலும் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவோம். ஈஸியா உங்களால மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சோ இதுக்கான எல்லா லிங்க்ஸ் நான் என்ன பண்ணிருக்கேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போயிட்டு நீங்க எந்த கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த கோர்ஸ்க்கு நேரா லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ்க்கு மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. ஜென்ஸுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து எப்போ ஓபன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கவுன்சிலிங் ஓரளவுக்கு முடிச்சுட்டு ஜென்ஸுக்கு வந்து ஓபன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த டிப்ளமோ டிஎன்எஸ் டிப்ளமோ நர்சிங் கோர்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து போயிட்டு இருக்குது.
அதெல்லாமே கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது அடுத்தடுத்த கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாராமெடிக்கல் கோர்ஸுக்கும் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கோர்ஸுக்கு மட்டும்தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரேங்க் லிஸ்ட் தான். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மெயின் பிக்சரே இருக்குது. அதாவது கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த டேட்ல வந்து இந்த விஷயம் நடக்கும், இந்த டேட்ல நீங்க வந்து சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம், இந்த டேட்ல காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த ஷெட்யூல் வந்து கூடிய சீக்கிரமே வந்து வெளியிடுவாங்கன்னு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோவை யாரெல்லாம் பாராமெடிக்கலுக்கு அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.